உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து தம்பி, பால் கிழக்க பத்தில பொங்கி இருக்கு. இன்னும் உங்க வாழ்க்கை அமோகமா சூப்பரா இருக்க போகுது பாருங்க. நீ என்ன சொன்னா சியோட ஆபீஸ்ல எம்டிஏ, புது எம்டிஏ நீங்க? ஆமா, உங்களுக்கு எந்த ஊரு? எனக்கு நாகர்கோயில். ஓ, நாகர்கோயிலா? என் பொண்டாட்டிக்கும் நாகர்கோயில் தான். மீன் இல்லாம சாப்பிடவே மாட்டீங்களே. தண்ணி இல்லாம கூட உயிர் வளர்ந்துருவீங்க, ஆனா மீன் இல்லாம உயிர் வாழ மாட்டீங்க, அப்படித்தானே? எப்பா, எவ்வளவு கெட்டினாலும் கெட்டுனேன், மீன் வாங்கி போட்டு தீரல. எந்த மீன் வாங்கி கொடுத்தாலும் எங்க ஊர் மீன் மாதிரி இல்ல, எங்க ஊர் மீன் மாதிரி இல்ல, ருசி இல்ல, தரம் இல்ல, மனம் இல்ல. எப்பா, இன்னும் அப்படிதான் வாங்கி கொடுத்துட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல போறாளோ? ஓ, நீங்களும் நாகர்கோயிலா? பரவாயில்லையே, அப்போ கம்பெனிக்கு ஆள் இருக்கீங்க போல இருக்க. அது என்னமோ அப்படிதான். நீங்க சொன்ன மாதிரி தண்ணி இல்லாம கூட உயிர் வந்துருவோம், ஆனா மீன் சாப்பிடாம எங்களால இருக்கவே முடியாது. வாரத்துல 7 நாள் இல்ல 10 நாளா இருந்தா கூட 10 நாளைக்கு எங்களுக்கு மீன் வேணும். அட்லீஸ்ட் ஒரு துண்டாவது இருந்தாதான் அந்த மனத்தோடு சாப்பிட்டா சாப்பாடே இறங்கும். அன்னைக்கு சாப்பிட்ட திருப்தியே இருக்கும். நானும் கிட்டத்தட்ட அப்படிதான். இங்க வேலை விஷயமா வெளியே வந்ததுனால வேற என்ன பண்றதுக்கு அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமா, நீங்க நாகர்கோயில்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி கொடைக்கானல்? ஐயோ, அது பெரிய கதை தம்பி. அதை ஏன் கேட்கீங்க? எனக்கு தான் நாகர்கோயில் இந்த பக்கத்துல நிக்குதே, இந்த ஒற்றைக்குச்சிக்கு திருநெல்வேலி. திருநெல்வேலியில கவர்மெண்ட் வேலை, மாப்பிள்ள அரவிந்த் மாமி மாதிரி இருப்பாரு அப்படின்னு தரகர் வந்து எங்க வீட்டுல சொன்னதுதான் உண்டு. எப்பெல்லாம் கவர்மெண்ட் வேலைன்னு பெரிய விஷயம் இல்ல, கெட்டுனா இந்த மாப்பிள்ளை தான் கட்டணும்னு பார்க்காம எங்க வீட்டுல முடிவு எடுத்துட்டாங்க. சரி, நிச்சயதார்த்தம் பண்ண வரும்போதுதான் மாப்பிள்ளைய பார்த்தா தெரிஞ்சது அவர் அரவிந்த் சாமி இல்ல, மனோபலம்னு. அப்புறம் வேற வழி இல்லாம நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. இந்த மனோபலவே கல்யாணம் பண்ண வேண்டிய வழி ஆகி போச்சு. கல்யாணம் பண்ணி ஒரு 5 வருஷம் அங்கதான் இருந்தோம். அப்புறம் தான் இவருக்கு கொடைக்கானலுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. கொடைக்கானலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ரீ வந்து குழந்தை உண்டானே, பெற்று எடுத்து எல்லாமே இங்க இந்த ஊருக்கு வந்து இவ்வளவு குழந்தை பெற்றதுனால இந்த ஊர் ஏதோ அதிர்ஷ்டமான ஊர், இந்த ஊரை விட்டு போகவே கூடாதுன்னு இவர் ஒத்த கல்லுனாரு. இவ பிறந்த புதுசுல இந்த வீடும் வாங்கிட்டோம். மனசு நிப்பாரா? அதான் அன்னைக்கு செட்டில் ஆனதுதான் இந்த ஊரை விட்டு போக மனசுலாம உட்காந்துருக்கோம். தம்பி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மீன் எங்க வீட்டுல தினமும் வச்சிருவேனா, எங்கேயாவது வாங்கிட்டு வந்துருவாரு. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை எல்லாம் நான் வச்சு கொடுத்து விடுவேன். அப்புறம் தம்பி, உங்களுக்கு சமையல்லாம் தெரியுமா? சூப்பரா பண்ணாட்டாலும் சுமாரா பண்ணுவேன் ஆண்டி. வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு அம்மா கருவாடு எல்லாம் ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க. அது இல்லாம தொக்கு மாதிரியும் வச்சு கொடுத்து விட்டுருக்காங்க. 2-3 நாள் போகும். இந்த ஃப்ரிட்ஜ் இல்லாட்டாலும் ஊரே சில்லுன்னு இருக்குல்ல, அதனால சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால பிரச்சனை இல்ல. பார்த்த கொஞ்ச நேரத்துல நல்லா பழகிட்டீங்களா தம்பி? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, ஒரே ஊருக்காரனால. மீனோ குழம்போ இல்ல டிஃபனோ எதுனாலும் வேணாலும் தைரியமா கூச்சப்படாம கேளுங்க. இனி இது உங்க வீடு மாதிரி. நீ கூட சொன்ன அவர் ரொம்ப நல்ல மனுஷமா, நல்ல வெள்ளந்தி டைப் அப்படின்னு. தம்பி, எதுனாலும் எப்பனாலும் கேட்கலாம், கூச்சமே படக்கூடாது. லேண்டிட்ட. சரிங்க ஆண்டி. சரிங்க சார். நல்லபடியா பால் காய்ச்சி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி சார். ஆபீஸ்க்கு டைம் ஆயிட்டு கிளம்புறேன். பிரியா, என்ன ஒரு போன் கூட பண்ணல, திடீர்னு வந்திருக்க? என்ன ஷாக் கொடுக்கலாம் வந்தியோ? ஆமா, விக்ரம் எங்க? ஒத்திலே வந்த? ஒத்திலே வரலமா, விக்ரம் தான் கொண்டு விட்டுட்டு போனா. அவங்க அக்காவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கு. நாங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் அங்கதான் இருந்தோம். இருந்து போர் அடிச்சிட்டுமா. உங்களுக்கு தான் தெரியுமே, எனக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்னாலே பிடிக்காது, ஒத்துக்காதுன்னு. அதான் என்ன கொண்டு வீட்டுல விட்டு விக்ரம் அப்படின்ட்டேன். ஆனா கொண்டு விட்டுட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல்லையா? ஓ, அந்த குழந்தை இருந்த அந்த பிள்ளையா வழி வந்துட்டோ? ஆமா, வளகாப்பு எதுவும் பண்ணல, அதுக்கு நீங்க வழி வந்துட்டு மாசம் தகஞ்சிட்டா. இப்படி பார்த்தாலும் 7 மாசம் 8 மாசத்துக்குள்ள தானே இருக்கும். ஹலோ பிரியா, வாமா வாமா வாமா, எப்போ வந்த? உன்னெல்லாம் பார்க்கவே முடியல. ஆமா, மாப்பிள்ளைங்க நீ மட்டும் தான் வந்தியா? வீட்டுல எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குமா. கடவுள் வழி நடத்திட்டு இருக்காரு, அவர் கையை பிடிச்சு நடந்துட்டு இருக்கோம். அப்புறம் மாப்பிள்ளைங்க நல்லா இருக்காரா? எல்லாரும் சூப்பரா இருக்கோம்ப்பா. அந்த ஐஸ் பண்ணி இருக்காங்க, குழந்தை உள்ள இருந்தாங்கல்ல, எல்லாரும் ஹோட்டல் போயிருந்தோம். நானும் விக்ரமுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னு பார்க்க போயிட்டோம். அன்னி ஹேண்ட் வாஷ் பண்ண போனாங்களா, அங்க ஹேண்ட் வாஷ் ஏதோ சிந்திட்டு போல, அதுல காலை வச்சு வழுகி விழுந்துட்டாங்க. உடனே ஆம்புலன்ஸை கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கு. இன்னும் என்னன்னு தெரியல. நானும் இருந்து போர் அடிச்சுட்டு. அதாவது பரவாயில்ல, எவ்வளவு நேரம் இருக்கன்னா இருக்கலாம். அப்பா, அண்ணியோட மாமியார் இருக்க என்ன அராஜகம், என்ன வாய் விடாம பேசிட்டு இருக்குப்பா. எப்படிதான் பேசுதோ தெரியல. வாய் வலிக்காதோ என்னமோ, அண்ணிய பத்தி என்ன திட்டிட்டு இருக்கு. ஏதோ எல்லாரும் பிளான் பண்ணி அண்ணிய ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் தள்ளி விட்டு ஹாஸ்பிட்டல் போன மாதிரியே பேசிட்டு இருக்கு.
எல்லாரும் சொல்லி பார்த்தது கேட்க மாட்டேங்குது, அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதை கேட்டு கேட்டு எனக்கு தலைவலியே வந்துட்டுப்பா. என்ன பிரியா, நீ பேசுறத பார்த்தாலே தெரியும் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் மாதிரி இருக்குது. ஆமா, உன் அன்னைக்குல என்னமோ யாருமோ ஒண்ணும் தெரியாம நீ பாட்டுக்கு வந்துட்ட. அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? தப்புமா இதெல்லாம். என்ன இருந்தாலும் நீ அங்க வாழ போன பொண்ணு, உனக்கு குறைவு அங்க இருந்து பாக்கறத விட்டுட்டு இங்க இப்படி இருந்து இருக்குது தப்பு. சும்மா இருங்க நீங்க. அவன் என்ன பெரிய மனுஷியா? அதான் பெரிய மனுஷங்களாம் இருக்காங்கல்ல. பத்தாத குறைக்க அவன் மாமியார் வேற வாய் பேசிக்கிட்டே இருக்காங்களா? அதான் அவன் தலைவலிக்கு வந்துட்டல்ல. பேசாம இருங்க. பிள்ளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு போகட்டும். அவங்க பாத்துக்கிடுவாங்க. குழந்தை பத்தா போன் பண்ணி சொல்ல மாட்டானா விக்ரமே? ஆமாம்மா, எனக்கு நாக்கே செத்து போச்சு. ஃபுல் வெஜிடேரியன் வெஜிடேரியன் வெஜிடேரியன். சண்டே மட்டும்தான் நான்வெஜ். அம்மா, எனக்கு ஏதாவது பிரியாணி எதுவும் பண்ணி கொடுக்குறியா? மட்டன் பிரியாணி, இறால் தொக்கு, அப்புறம் கார சரமா ஏதோ பண்ணுவியே, சிக்கன் 65. எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுமா, சாப்பிடணும் போல இருக்கு. ஷோ, ஒரே காய்கறி போட்டே கொண்டு இருக்காங்க போல. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? போங்க, அவ கேட்டதெல்லாம் போய் கடையில வாங்கிட்டு வாங்க. சீக்கிரமா சமைச்சு என் பிள்ளைக்கு கொடுக்கட்டும். பாவம், நாக்கு செத்து போய் வந்திருக்கு. பிரியா, நீ 2 நாள் இருந்துட்டு போனா போதும், ஒன்னும் அவசரம் இல்ல. அவங்க பாத்துப்பாங்க அவங்க பிள்ளைய. நீ முத போய் மாடியில ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. உனக்கு அம்மா நல்ல ஜில்லு ஜூஸ் போட்டு வைக்கிறேன். போ. அம்மா, அவர் வந்தாராம்மா? அவர் வந்தாரா? பிள்ளை தூக்குனாராம்மா? அம்மா, அவர் ஏமா என்ன பார்க்கவே வரல? நேற்று வந்தாரு, அத்தை எவ்வளவு தூரம் பேசுறாங்க, கேட்டுட்டே நின்னார்ல, பார்த்து இல்ல. நான் அதுல என்ன அவர்கிட்ட பேசுறது? அதான் நேற்று பேச முடியல. இன்னைக்கு வருவாரு நானும் முடிச்சிருந்து பார்த்தா இன்னும் அவரை காணும். அவர் வந்தாரம்மா? வந்தார் ஐசு. வந்து பிள்ளைய பார்த்துக்கிட்டு பில்லை கட்டிக்கிட்டு பிள்ளைய நல்லா பார்த்துக்கோங்க பத்திரமான்னு சொல்லி என்னெல்லாமோ வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆமா, அவர் வந்தாரா? உண்மையாவாம்மா? என்னம்மா, ஏம்மா எழுப்பல என்ன? எப்போ வந்தாருமா? நான் காலையில் 6 மணிலேருந்து முடிச்சு தானே இருக்கேன். அவர் வந்த மாதிரியே இல்லையே. எப்போ வந்தாருமா? என்னை எழுப்ப வேண்டியதானம்மா? அவர்கிட்ட எல்லாம் நான் சொல்லணும்னு நினைச்சேனே. ஏம்மா என்ன எழுப்பல? ஐசு, பேசாம கிளம்புறியா என்ன? நேரம் ஆகுது. கார் பிடிச்சிட்டு வந்துட்டான் தம்பி. 10 நிமிஷத்துல கிளம்பணும். சீக்கிரம் பிள்ளைய தூக்கிட்டு கிளம்பு. அம்மா, அப்ப அவர் வரல அப்படிதானே? அவர் வந்தா ஏன்டி இப்படி பண்ணுனேன்னு என் முகத்தை பார்த்து 4 கேள்வி எது கேட்பாரு. அவர் வந்துட்டு பேசாம போறவர் இல்ல. அப்போ என்னையும் பிள்ளையும் பார்க்க வரல அப்படித்தானே? ஏம்மா இப்படி இருக்காரு? என் மேல என்ன கோவனாலும் இருந்துட்டு போட்டோம். இந்த பச்சை குழந்தைங்க என்ன பண்ணுச்சு? அது முகத்தை பாரு, எப்படி கவலை இருந்தாலும் அது முகத்தை பார்த்தா பறந்து போயிடும். பிள்ளைங்களையும் தூக்கலையாம்மா? அம்மா, இங்க பாரு. என்னடி என்ன? உன் மேல ரொம்ப கோபத்துல இருக்கேன் நானு. எதையாவது பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. ஒரு புருஷன் எதனாலும் மறைக்கலாம், கர்ப்பத்தை மறைப்பாளாடி யாராவது? உன் மாமியார் என்னென்ன கேள்வி கேட்டாங்க, என்னால பேச முடிஞ்சதா? எல்லாத்துக்கு நீதான் காரணம். என்கிட்ட எதுவும் வாங்கி கட்டிக்காத. பச்சை உடம்புக்காரியாச்சேன்னு பாக்குறேன். தயவு செஞ்சு கிளம்பு. மீதி எல்லாம் வீட்டுல போய் பாத்துக்கலாம். அம்சா, உனக்கு அறிவு கொஞ்சமாவது இருந்தா அப்படி பேசுறியா? என்னன்னா நம்ம மருமக என்னென்ன கேள்வி கேட்டுட்டு வந்திருக்க நீ? அப்படி கேட்கறதா இருந்தாலும் அவனுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. அவன் தான் பேசுவான். நீ பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு பேசிட்டு வந்த. நீங்க பேசாம இருங்க. மருமகன் இடம் கொடுத்து பாத்தீங்களா எந்த இடத்துல நம்மள வச்சிருக்கானு? ஆரம்பத்திலே எவ்வளவு தெரியும் மட்டும்னா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னோன்னு. அதையும் மீறி நீங்க என்ன சொல்லுது? நான் இப்படிதான் இருப்பேன், நீ உங்க விருப்பத்துக்கு பெற்றுக்க முடியாது, ஏன் விருப்பத்துக்கு தான் பெற்றுக்கிடுவேன்னு அவன் நடத்திருக்கா கதைய. பேசப்பட்டவ இல்ல அவெல்லாம் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. எனக்கு மருமகன் ஊத்தி கிடையவே கிடையாது. அம்சா, பார்த்து பேசு. அந்த பையனோட வாழ்க்கை விளையாட்டு கிடையாது. இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு முடிக்கிறது இல்ல. வாழ்க்கை கடைசி வரை வாழணும். என்னத்துக்கிட்டே பேசிட்டு இருக்காத, விடு. வாழ்க்கையா வாழ்க்கை? அவளுக்கு என்ன குறை வச்சாங்க? வாழ்ந்த மாதிரி நடந்துக்கிட்டா இதெல்லாம் ஒரு புருஷன் மறைக்கலாமா? இப்ப எப்ப ஏற்பட்டாலும் இருந்திருப்பா. என் பிள்ளை அவனுக்கு எதுல குறை வச்சான், இல்ல எதுல குறை வச்சான்னு கேக்குறேன். அவளுக்கு 3 மணில இருந்தே எதுக்கு சமையல் பண்ணவும், காப்பி போடவும், சூப்பு வைக்கவும் என்னெல்லாம் பார்த்து 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 பண்ணிருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு இவ இப்படியே நன்றிக்கடன் காட்டுவா? அம்சா, கொஞ்சம் சும்மா இருக்கே வாய் வச்சுக்கிட்டு. பாவம், அவன் எவ்வளவு ஆசையோடு இருந்தான். பெத்த பிள்ளைய கையில கூட தூக்க விடாம அவனை கூட்டிட்டு வந்துட்டிய. ஐஸ்வர்யா எவ்வளவுதான் வருத்தப்படுவா? வேண்டாம்மா, இதெல்லாம் பெரிய பாவம். நமக்கு எதுக்கு? சரவணன் போய் சொல்லு, பிள்ளைய போய் பார்க்க சொல்லு, பிள்ளைய எடுத்துக்க சொல்லு. அவன் பெத்த பிள்ளைல அம்மா என்ன இருந்தாலும். நீங்க பேசாம வாய் வச்சுட்டு இருக்கீங்களா என்ன? சரவணா நீ இடிஞ்சு போய் உட்காந்து கேப்பா. உங்க அம்மா கிடக்கா. அம்மா எனக்கு ஏதாவது புலம்பிக்கிட்டு அவ சொல்லுதுன்னா காதுல வாங்காத. நமக்கு என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். எனக்கு என்னால ஆனா ஆகட்டுப்பா. நான் இனி என்னத்த பார்க்க போறேன்? எல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருந்து எனக்கு அதுவே போதும். உங்க அம்மா பேசலாம் கேட்டுட்டு இருக்காது. சரவணா போ, நீ பெத்த பிள்ளைடாது. போ, பிள்ளைய போய் பாரு. சரவணா, இவர் சொல்லதை கேட்காத. அவ எப்பேற்பட்டவளா இருந்தா உண்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருப்பா? அவ இல்ல, இதுக்கு அவ அம்மாவும் உடனே இருந்திருப்பா. அதான் அவளுக்கு இவ்வளவு தைரியம். இல்லாட்டி இவ்வளவு தைரியமா அவளுக்கு மறைச்சிருப்பாளா உன்ட்ட? இங்க பாரு சரவணா, இதையும் அமர விட்டுதான் இது பண்ணணும். இப்போதைக்கு நீ கண்டுக்காத. குழந்தைய நீ பாக்காதடா. அவளுக தன்னால வலிக்கு வருவாளுக.
இவ்வளவு எல்லாம் ஒரு வழி ஆக்காம விடக்கூடாது. சரவணா, பெத்த குழந்தைதான், அதுக்குன்னு இப்பமே போய் பார்க்காத. அவ அம்மா பண்ண தப்புக்கு குழந்தைங்களும் அனுபவிச்சுதானே ஆகணும். சொல்றத கேளுப்பா, அப்பா சொல்றத கேட்காத, அம்மா சொல்றத கேளு. அம்மா எது சொன்னாலும் நல்லதுதான் சொல்லுவேன், தெரியும்ல? என்னடா அமைதியா இருக்க? ஏதாவது பேசு, வாய் திறந்து திட்டவா செய்டா. இப்படி அமைதியா மட்டும் இருக்காத. சரவணா, சரவணா, ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடுவீங்களா? தயவு செஞ்சு, என்னால முடியல. எனக்கு இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க ப்ளீஸ். அம்மா, நீ இப்ப என் கூட தான் இருக்க, எனக்கு புரியுது, நல்லா ஃபீல் ஆகுதுமா. நீ என் கூட தான் இருக்கேன்னு நீ நிறைய சொன்னேலம்மா. நீ லைஃப்ல நல்லா வரணும், உன்னோட கோல் என்னவோ அதை நோக்கி போகணும், நீ லைஃப்ல நல்ல வருவடா அப்படிலாம் சொன்னேலம்மா. அதோட அர்த்தம் எனக்கு அப்ப புரியல, இப்பதான் எனக்கு புரியுது. என் லைஃப் நல்லா போயிட்டு இருக்குமா. என் லைஃப்ல ஒரு பொண்ணு, காயத்ரி, அவ எனக்குனே பிறந்த பொண்ணு மாதிரி இருக்குமா. உனக்கே தெரியலம்மா, நான் எந்த பொண்ணையும் பார்த்து ஃபீல் பண்றவன் கிடையாது, யாரையும் நிமிந்து பாக்குறவன் கூட நான் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு எனக்காக எனக்காக ராத்திரி ஃபுல்லா முடிச்சிருந்து என்ன பாத்துக்கிட்டாமா. ரொம்ப நல்ல பொண்ணுமா. ஆமா, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இன்னைக்கும் காதலை மறைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதான் மனசுலயே வச்சு தேக்கி வச்சு பாரமாக்கிறத விட அந்த பொண்ணு சொல்லிடுவோம்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த பொண்ணு எந்த ரிப்ளையும் கொடுக்கல, ஆபீஸுக்கும் இன்னைக்கு வரல. இந்த மாதிரிலாம் போன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்டுருவேன் ஏன் வரலன்னு. ஆனா எனக்கு இப்போ சகஜமா அந்த பொண்ணு கேட்க முடியல, பேச முடியலமா. அந்த பொண்ணுக்கு ஒருவேளை எனக்கு பிடிச்சிருக்காதோ. ஆமா, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அந்த பொண்ணு என் லைஃப்ல வந்தா இன்னும் எனக்கு லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுதுமா. ஆமா, என் லைஃபே பட்டை மரம் மாதிரி ஒண்ணும் இல்லாம போயிருமோன்னு நினைச்சேன். ஆனா இந்த பட்டை மரத்துக்குள்ளேயும் ஒரு துளி வர வச்சது காயத்ரி தாமா. காயு, காயு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவளுக்கும் என்ன பிடிக்கணும். அது வரையும் அவளுக்கு பிடிக்கிறதோட நான் வெயிட் பண்ணுவேன். அவளை எந்த விதத்துலயும் எதுக்கும் கட்டாயப்படுத்த மாட்டேமா. ஆனா என்னமோ தெரியல, மனசுக்குள்ள அவள்கிட்ட பேசாம கஷ்டமா இருக்கு. தப்பு பண்ணிட்டோமோங்கிற மாதிரி ஃபீலா இருக்கு. கௌதம், என்னப்பா இப்படியே எத்தனை நாள் தான் நீ தனிமையில இருப்ப சொல்லு? வீட்டுல சாப்பிடாம ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டுட்டு உடம்புக்கு நல்லது இல்லப்பா. புரிஞ்சுக்க, இந்த அப்பா உனக்காக எப்பவுமே இருப்பேன். கௌதம், இவ்வளவு நாள் இல்லாத அன்பும் அக்கறையும் இன்னைக்கு என்ன தனியா பாசம் கொப்பளிச்சுட்டு வருது? இவ்வளவு நாள் இப்படிதானே இருந்திருக்கேன். ஒரு நாளாவது சாப்பிட்றியா எடுத்தியான்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? இப்ப மட்டும் திடீர்னு பாசம் வரனா? இல்ல, உங்களுக்கு என்னால ஏதாவது காரியம் ஆகணுமா இருக்கும், அதான் வந்து அக்கறையா அன்பா கேட்கற மாதிரி நடிக்கிறீங்க. ஏன்டா, ஏன் ஏன் கௌதம் நீ எப்பவும் தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்க? இருந்தேன், தப்பானா ஒரு காலத்துல இருந்தேன் தான். இப்போ அப்படி இல்லடா, நீ என் பையன். உன்னை நான் ஏன் தேவைக்கு மட்டும் டிபெண்ட் பண்ணி நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத கௌதம். வீட்டுல சாப்பிடுப்பா, எப்பவும் போல இது. உங்க அம்மா தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டா. உன் சித்தி உனக்கு அம்மாவா இல்லையா? உன் தங்கச்சி நாளைக்கு வர்றா வெளிநாட்டுல இருந்து படிப்பு முடிச்சு. உனக்கு நல்ல தங்கச்சி தம்பி, உனக்கு ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எப்ப பாரு தனிமையிலே வந்து இருக்கிய. இவ்வளவு நாள் உன்னை விட்டுட்டேன், இன்னும் உன்னை தனிமையை விட போறது இல்ல. குடும்பத்தோட நீயும் மிங்கிள் ஆகணும், உனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும். ஓ அதானே பார்த்தேன், ஏதாவது காரியம் ஆகுனா மட்டும் தானே காலில் விழுவீங்க. நாளைக்கு தங்கச்சி ஊர்ல இருந்து வரா, இவ்வளவு நாள் படிப்புக்காக என்ன டிபெண்ட் பண்ணி இருந்துட்டீங்க, இன்னும் கல்யாணம் அப்படித்தானே? நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அது என் தங்கச்சி, என் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு என்ன தேவோ என்ன ஆகணுமோ அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். இதுக்காகலாம் நீங்க என்ன வந்து இவ்வளவு அன்பா பேசுற மாதிரி அக்கறையா பேசணும் நடிக்கணும் அவசியம் இல்ல. ஓ கௌதம், ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்குது கௌதம்? வெறும் பணத்துக்காக ஒன்று டிபெண்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கியா? அப்படிலாம் இல்லடா. இவ்வளவு நாள் நீ தனிமையா இருந்தது போதும். இன்னும் உனக்கு சித்தி இருக்கா, தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்கான், அவங்க கூட பேசிட்டு நல்லபடியா இருக்கணும் நீ. அப்பா எல்லாத்துக்கும் மேல நான் இருக்கேன்டா. ப்ளீஸ் கௌதம். என்ன ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருக்காரு? நம்ம பக்கத்துல நிக்கல எரிஞ்சிருந்துன்னு விழுவாரு. நம்ம பக்கத்துல இருந்தாலும் அன்பு அப்படி பொழிறாரோ என்னங்க? இல்லம்மா, நாளைக்கு நம்ம பொண்ணு யாழினி வரல, யோசிச்சு வந்து படிப்பு முடிச்சு, அதான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். கௌதம், நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் உமேஷ் அங்கிள் இருக்காங்களே, அவங்களோட பையனை நம்ம யாழினிக்கு பேசலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? அது இல்லாம அவங்களுக்கு ஒரு பொண்ணு வேற இருக்கு. அதாவது பொண்ணை கொடுத்து பையன் எடுத்தா நல்லா இருக்குமே. நம்ம பிசினஸ் பார்ட்னர், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு, நம்மளை பத்தி ரொம்ப தெரிஞ்சவங்க. நீ என்ன சொல்ற கௌதம்? உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிக்கணுமா? டாம் ஜாம்னு முன்னணி எவ்வளவு லட்சம் இல்ல எத்தனை கோடி ஆனாலும் செலவழிச்சு நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன். இந்த பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்கற வேலையெல்லாம் வேண்டாம். உங்க பொண்ணு கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். அதுக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ணணும் ரொம்ப நீங்க ஒன்றும் துடிக்க வேண்டாம். உங்க வேலை என்னமோ அதை போய் பாருங்க. ஏன் கௌதம் உங்க அப்பாவை எப்ப பார்த்தாலும் கரிச்சு கரிச்சு கூட்டிட்டு இருக்க? என்னதான் அவரு என்ன ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி 2 குழந்தைய பெத்துக்கிட்டாலும் உன் மேலதான் அன்பு அக்கறை என்னமோ கொட்டி கிடக்குது. அவர் உங்களை எவ்வளவு பாசமா இருக்க தெரியுமா? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவரை எப்ப பாரு நோட் கட் பண்ணி விடவும் மூஞ்சில அடிச்சாப்புல பேசுறதுமா பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் தப்பு கௌதம். கையில நானும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பத்திரிக்கை வைக்க குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். கல்யாணம் ஆகி ஒரு நாளாவது கூட்டிட்டு போய் பொங்கல் வைக்கணும்னு பார்த்தா நடக்கவே மாட்டேதாமா. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு தடங்களா இருக்கு. எப்படியாவது இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது எல்லாம் சேர்ந்து போய் ஒரு பொங்கலை வச்சிருவோமாமா? அத்தை கொழுந்தை இல்லையே. போன வாரமே அழகா பிளான் பண்ணி போயிருக்கலாமே அத்தை. கொழுந்தனார் இல்லாம எப்படி போறது? தம்பதியா போய் நின்று சாமிக்கு இனிப்பு கொடுத்தா தானே நல்லா இருக்கும். லீவுக்கு எப்படியும் வருவார்ல, அப்ப எல்லாரும் சேர்ந்து போகலாம். இப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தா எப்படிமா? அடுத்தது யாராவது ஒரு ஆள் குழந்தைகள் தான் உண்டாயிட்டா அப்புறம் போக முடியாது. அதான் பாக்கேன். கார்த்தி தானே, அப்புறம் வந்தோடனே இன்னொரு நாள் நம்ம போய்க்கலாம். இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு பொங்கலை வச்சுட்டு வந்துருவோமே. ஓ அப்படி சொல்றீங்களா? அப்ப சரிட்ட,
ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு எல்லாருக்கும் லீவு, வீட்டில் தானே இருப்பாங்க. பேசாம காலையில கிளம்பிடுவோம். ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாம். டிஃபனை மத்தியானத்துக்கு ஹோட்டல்லே வாங்கிட்டு போயிடுவோம். பொங்கலை வச்சுட்டு கிளம்பி வந்துடலாம். கார் பிடிச்சி போயிடுவோம். ஆமாம்மா, பேசாம ஒரு காரை பிடிச்சி பொங்கம்மா மகாக்கம்மா எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் பொங்கலை வச்சுட்டு வந்துருவோம். அந்த கடமை முடிஞ்சிடும் பத்தியா? ஏய் என்னடி துள்ளி குதிச்சு வர? உன் புருஷனாரது வந்துட்டாராகும்? ஐயோ இல்ல அத்தை, பேசுங்க. அவர்தான் லைன்ல இருக்காரு, பேசுங்க. கார்த்தி, என்னப்பா கொடைக்கானல்லாம் எப்படி இருக்கு? சாப்பிட்டியா? அங்க ரொம்ப குளிராம மகா சொன்ன சொட்டுலாம் வாங்கி போட்டுக்கோ. அடிக்கடி சூடா வெண்ணி வச்சு குடி. என்ன வீடெல்லாம் கிடைச்சிட்டா? வீடு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்ன. ஆமாமா, அங்க தேடி இங்க தேடி ஒரு வீட கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தா என்னோட ஸ்டாஃப் அவங்களோட வீடு சூப்பரா இருக்குமா. வீடு கொடைக்கானல் செம்மையா இருக்கு. இங்கெல்லாம் பார்த்தது இல்ல. எல்லாரும் சேர்ந்து வாங்க, நெக்ஸ்ட் வீக் ஊரே ஒரு சுத்திடுவோம். கொடைக்கானல்ல இந்த தெருவுன்னு கேளுங்க, இந்த இடம் கேளுங்க. கார்த்தி, கொடைக்கானல்ல எங்க வீடு பார்த்திருக்க? மெயின் இடம் தானா இல்ல உள்ள இல்ல போணுமா? ஆமா, கொடைக்கானல்ல மெயின் இடம் தான். ஏன்னா மகா வச்சு நம்ம போறது இல்ல, அவுட்டர்ல எதுவும் இருக்க முடியாதுல்ல. அதான் இது பூங்காவதி தெருன்னு சொல்றாங்கம்மா. மொத்தம் 5 தெரு உண்டாம் பூங்காவதி தெருல. இது 3வது தெருவாமா. சரிம்மா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். இங்க வந்தாலும் கொஞ்சம் கிச்சன் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். அதெல்லாம் வீட்டுல ஃபிட் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் ஒயரிங் ஒர்க் எல்லாம் இருக்கு, அதான் பாத்துட்டு இருக்கேம்மா. எல்லாரும் சேர்ந்து அடுத்த வாரம் இல்ல அடுத்த வாரம் வந்துருங்க, ஊரே சுத்தி பாத்துடலாம். சரி வைக்கட்டுமாமா? வீடு கிடைச்சிட்டாமே. ஆமா, எதுக்கு தெரு ஊர் அட்ரஸ் எல்லாம் கேட்க சொன்ன? பாருங்க தேவர, வீடெல்லாம் பார்த்துட்டு என்னை கூட்டிட்டு போங்கன்னா இப்பமா ஒன்றும் அவசரம் இல்லை, 15 நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டாரு. எனக்கு கொடைக்கானல் பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. நான் அட்ரஸ் எங்க என்ன கிட்ட கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. அதான் உங்கள்கிட்ட கேட்க சொன்னேன். பூங்கா வீதி 3வது தெரு. ப்ளீஸ் சார், நாளைக்கு போறேன். அவருக்கு தெரிய வேண்டாம், சர்ப்ரைஸா இருக்கட்டும் சார். ப்ளீஸ் சார், காலையில 2 மணி 3 மணிக்கு ட்ரெயின்ல ஏறியாச்சுன்னா 10-11 மணிக்கெல்லாம் கொடைக்கானல் ரீச் ஆயிடலாம். ஒத்து இல்லையா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். உள்ளூருக்குள்ளேனா பரவாயில்ல, வெளியூரு அதுவும் தெரியாத இடம். குத்தியில போறியா? வேண்டாம் வேண்டாம், அவன் 15 நாளைக்கு அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அப்ப போனா போதும். சும்மாரிமா, காலம் போற போக்குல பொம்பளை பிள்ளைல தனியா அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. இல்லை நீ ஒத்தையிலையா? வேண்டவே வேண்டாம். ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் ப்ளீஸ், நான் போயிடுவேன். நான் ஏற்கனவே 2-3 மட்டும் கொடைக்கானல் போயிருக்கேன். காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். அதுல இருந்து வேலை விஷயமா கூட நான் பெங்களூர் தனியா போயிருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அத்தை, போயிட்டு வரேன். அத்தான் சொல்லுங்க அத்தான். ஒத்தையிலையா? இல்ல வேண்டாம் மகா, ஒத்தையில போறதுலாம் ரிஸ்க். அதுவும் அவனுக்கு தெரியாம வேற போற. வேண்டாம், வேணா அம்மாவை கூட்டிட்டு போறியா? ப்ளீஸ் அத்தா, நான் போயிடுவேன்டா. நீங்க என்ன பஸ் மட்டும் ஏற்றி விட்டா போதும். அங்க போய் நான் கேட்டு போயிடுவேன். பயம் ஒன்றும் இல்லை, பகலுக்கு தானே. ராத்திரி நம்ம போறாங்க தான் பயமா இருக்கும். இது காலையில 2-3 மணிக்கு நீங்க பஸ் ஏற்றி விட்டுட்டீங்க, நான் 11 மணிக்கு ரீச் ஆயிடுவேன். அங்க போயிட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் போறது அவருக்கு தெரிய வேண்டாம், சர்ப்ரைஸா இருக்கட்டும். அத்தா விடுங்க, அவதான் தனியா போகணும், ஏதோ புருஷனை சர்ப்ரைஸா பார்க்கணும்னு ஆசைப்படுறல, விடுங்க போயிட்டு வரட்டும். அவ விட்டா ஊரே வித்துருவா. கொடைக்கானல் போறதா பெரிய விஷயம், அதெல்லாம் போயிட்டு வந்துருவா. ஏய் பத்திரமா போயிட்டு வா. என்னங்க காலைல பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துருங்க. சார் சார் சார், அம்மா மீன் குழம்பு காலையிலே வச்சுட்டாங்க. எனக்கு சண்டே இல்ல, அதான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இல்லங்க சாப்பிடுங்க, எங்க அம்மா உங்களுக்காக ஸ்பெஷலா வச்சிருக்காங்க. கூட ஃப்ரையும் இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க சண்டேயே. மீனா? ஐயோ இல்ல வேண்டாம் ஸ்ரீ, நான் கொஞ்சம் சிக்கன் எடுத்துட்டு வந்தேன் கிரேவி பண்ணலான்னு. அதனால சிக்கன் இருக்கிறதுனால மீன் செலவாகாது. இருக்கட்டும், ஃப்ரிட்ஜில் வேணா அம்மா வச்சுக்க சொல்ல, நாளைக்கு வைக்கிறேன். சூப்பர் சார், உங்களுக்கு சிக்கனா? சார் சார் ப்ளீஸ் சார், நான் உங்களுக்கு ஃபிஷ் கிரேவி கொடுத்துருக்கேன்ல, நீங்கள் சிக்கன் எனக்கு கொடுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சிக்கனே வாங்காது. மீன் மீன் மீன், எந்த நேரம் மீனை போட்டு எங்களை சாக அடிச்சிடும். ப்ளீஸ் சார், எனக்கு சிக்கன் கிரேவி கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அப்புறம் உங்களுக்கு சமையலாம் தெரியுமா? சார் ப்ளீஸ் சார், சிக்கன் கிரேவி கொடுப்பீங்களா? உங்களுக்கு வேணா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். உள்ள வரட்டுமா? இந்த வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறது, தக்காளி கட் பண்ணி கொடுக்குறது, இஞ்சி சுரண்டி கொடுக்குறது. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ரொம்ப ஒன்றும் சிக்கன் எடுக்கல, 1/2 kg தான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் நானே பார்த்துப்பேன். வச்சுட்டு நான் கூப்பிடுறேன் சரியா? ஃபிஷ் தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெயில கூட நடந்துடலாம் போல, உசு உசுன்னு. குளிர்ல யாருமே இல்ல, யாராவது நம்ம கடத்திட்டு போனா கூட தெரியாது. அப்படி இருக்கு இடமா. ஆனா செம்ம குளிர், சூப்பரா இருக்கு. இதுக்குதான் அத்தான் தனியா போக வேண்டாம்னு சொன்னாரோ என்னமோ. கண்ணுக்கு தெரிஞ்சாலும் யாரையுமே காணுமே, ஒரே பனிமூட்டமா தான் இருக்கு. கார்த்தி இந்த ஊர்ல வந்து நல்லா என்ஜாய் பண்றாருல. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு போய் இருக்கு மச்சானுக்கு சர்ப்ரைஸ். ஷப்பா முடியல. பூங்கா வீதி 3வது தெருன்னு போட்டிருந்துச்சு, உள்ள வந்துட்டோம். இங்க அடுத்தடுத்து வீடா இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. இல்லை எங்க போய் கண்டுபிடிக்கிறதுக்கு? எல்லா வீடும் அடைச்சி வர போட்டிருக்கு. இந்த வீட்டுல கேட்டு பார்க்கலாம். அக்கா அக்கா
வெளியே யாரும் நிக்கீங்க? இந்த காலேஜ் பிள்ளைங்களுக்கு தொல்லை தாங்க முடியல. சோப்பா வாங்க, சீப்பா வாங்க, டப்பா வாங்கன்னு. ஏமா எங்க வீட்டுல எல்லாம் இருக்கு, தேவைக்கு மிச்சமா. உங்களுக்கு வேணா எங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு போங்க. ஒண்ணு வேண்டாம், வேலை கிடக்கு. ஐயோ, நம்ம சோப்பு விற்க வந்தவங்க நினைச்சிட்டாங்க போல இருக்கே. அக்கா, நான் சோப்பெல்லாம் விற்க வரல, அட்ரஸ் கேட்க தான் வந்தேன். கொஞ்சம் வெளியே வரீங்களா? என்னம்மா, என்ன, யார் நீ? ஊருக்கு புதுசு மாதிரி இருக்கு. ஆமாக்கா, ஊருக்கு புதுசுதான். ஒரு அட்ரஸ் தெரியல, அதான் கேட்கலான்னு. அக்கா, இங்க வாடகைக்கு யாராவது புதுசா வந்திருக்காங்களா? பூங்காவதி தெரு 3வது வீதி இதுதானே? இங்கதான் ஒருத்தவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க வாடகைக்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப். அதான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு போலாமேன்னு. இங்க யாரும் வாடகைக்கு இருந்த மாதிரி இல்ல. ஆனா ஒரே ஒரு வீடு மட்டும் வாடகைக்கு போட்டிருப்பாங்க. அங்க ஆள் வரதும் போறதுமா இருக்கும். இங்க மத்தபடி இருக்கிற எல்லாருமே சொந்த வீட்டுக்காரங்க தான். நீ கேக்குறத பார்த்தா அந்த திருப்பத்துல ஒரு பச்சை பெயிண்டும் வெள்ளை பெயிண்டும் கலந்தாப்புல அடிச்சிருக்காங்க பத்தியா? நிறைய செடி கொடியா வச்சிருப்பாங்க. அந்த வீடு தான் வாடகை கிடந்து. நேற்று கூட ஒரு பையன் வந்து பாத்துட்டு போனான். அந்த வீடெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன போய் பார்த்து பாரு. தேங்க்ஸ்க்கா, நீங்க சொல்ற அடையாளம்லாம் சரிதான். நேற்று ஒருத்தர் வந்தது என் ஹஸ்பண்ட் தான். அந்த வீடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. ரொம்ப நன்றி. அக்கா, கேரட் விளக்கியா எனக்கு கொடுக்குறீங்களா? ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கே. காசல வேண்டாமா, எங்க வீட்டுல முளைச்சதுதான். பொரியல் பண்ணலாம்னு எடுத்தேன். வச்சுக்க. உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா? மேகி என்ன வாசனையா இருக்கு. சீஸ் அது இதெல்லாம் போட்டு நம்ம வாழ்க்கையிலே சாப்பிட்டது கிடையாது. ஏன் சீஸ்னா என்னன்னு கூட தெரியாது. நீங்க என்னெல்லாமா விற்காங்களா ஸ்பைசி அது இதுன்னு எல்லாம் போட்டு ஒரு வழியா மேகி பண்ணாச்சு. நம்மள இந்த உலகத்துல யாருமே மேகி டேஸ்டா பண்ணிருக்க மாட்டாங்க. என்ன வாசம். இந்த வாசனை அப்படியே ஒரு பாட்டு கேட்டா எப்படி இருக்கும்? நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. செம்ம பாட்டுல நம்ம மகாக்குன்னு எழுதின மாதிரியே இருக்கும் இந்த பாட்டு. இந்த பாட்டுலாம் ஒரு நாள் படுத்து கிடந்து நம்ம மகா நினைச்சு எத்தனை மட்டும் கேட்டிருக்கோம். மனசுல சலிக்காத பாட்டுனா இந்த பாட்டு தான். இந்த மகா பைத்தியம் வரை ஏன் போன் எடுக்க மாட்டேங்குன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை 11 மணி நேரம் நல்லா இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கா போல இருக்கேன். எப்பதான் எந்திக்கான்னு பாப்போம். பார்த்துட்டு போன் அடிக்கட்டும். இந்த மேகியோடி ஒரு வீடியோ கால் போட்டு காமிக்கலான்னு பார்த்தா பாட்டி நல்ல தூக்கம் கேட்குது போல இருக்கேன். எந்திக்கட்டும் லீவு தானே. எந்திரிச்சு என்ன செய்ய போறா? இது வேற அடிக்கடி ஒரு டார்ச்சர். சாரு மோருன்னு. ஷோ, வாமா, சமையல் வேலையா இருக்கேன். ஸ்ரீ வா, உள்ள வா. ஐயோ, நம்ம ஆளு என்னமா சமைச்சிட்டு இருக்காரு பாட்டை போட்டுக்கிட்டு. இப்படி ஒரு கிளைமேட்ல இப்படி ஒரு பாட்டு சமையல், அதுதான் பொண்டாட்டி வர வேண்டாம்னு சொல்றாரோ? இவ்வளவு சௌரியமா இவரை இருக்க விடக்கூடாது. பாவம், எத்தனை பாக்கிறதுக்கே பாவமா இருக்கு. செல்ல குட்டி, ஸ்வீட்டி செல்லம், 1 மாசம் பட்டினி போட்டல. ஸ்ரீ, மேகி தான் பண்ணிருக்கேன். சிக்கன் ஊற வச்சதான் இருக்குது. எப்படியும் ஒரு 11 12 ஆகும். அதுக்குள்ள கிரேவி ரெடி ஆயிரும். ரெடி ஆயிட்டு நான் கூப்பிடுறேனே. ஸ்ரீயா? அது யாரு? நமக்கு தெரியாம இங்க ஏதோ செகண்ட் சேனல் ஓபன் பண்ணி போல இருக்கேன். எவ்வளவு உரிமையா சொல்றாரு. 12 மணி போல சிக்கன் கிரேவி வாங்கிட்டு போனேன். இருக்கட்டும். இந்த ஸ்ரீ போயிட்டாலும் நிக்கலான்னு கூட தெரியலையே. அடிக்கடி வந்துட்டு இருக்கா. இப்போனாலும் ஓகே. மகா வந்ததுக்கு அப்புறம் வந்தா அவ்வளவுதான். 2 பேருக்கும் சண்டை தான் வரப்போகுது. அதுக்குள்ள இவ்வளவு எதையாவது சொல்லி வரவிடாம ஆக்கணும். ஏய், இதெல்லாம் யாங்கிட்ட. மகா, நீயா? ஏய், நீ எப்ப வந்த? கனவா நினவான்னு தெரியலையே. ஏய், எப்படி வந்த? கரெக்டா வந்துட்ட. பேர் எப்படி கண்டுபிடிச்ச? சொல்லவே இல்ல. இதுக்குதான் போன் எடுக்காம இருந்தியோ? என்ன மகா சர்ப்ரைஸா இருக்கு. ஆமா, யாச மச்சானுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் ஓடி வந்தேன். எப்படி 15 நாள் கழிச்சு தான் கூட்டிட்டு போவேன். பனிஷ்மெண்ட் நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் தான் நீங்க ஏத்துக்கணும். நீங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட்டா ஒரு நாள் அந்த மகா ஏத்துக்க மாட்டா. எப்படி சர்ப்ரைஸ்? ஏய் மகா, சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல. இன்னைக்கு கலண்டர்ல கூட அதிர்ஷ்டம்னு போட்டிருந்து. நமக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு நினைச்சேன். பார்த்தா அதிர்ஷ்டமா தான் இருக்கு. வீட்டுல கூட அண்ணன் பேசின ஒரு வார்த்தை சொல்லலையே நீ வர்றேன்னு. ஏய், ஃபேமிலியோட பிளான் பண்ணி வந்திருக்க. எல்லாத்தையும் சொல்லி வச்சிருப்பிய. எதுவும் சொல்லிருக்க கூடாது அப்படின்னு. கரெக்டா சொல்லிட்டா.
எல்லார்ட்டையும் ப்ளீஸ் சொல்லிடுறாங்க சர்ப்ரைஸா போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எப்படி என் பேச்சு தானே வீட்டுல கேட்பாங்க. பயங்கர சமையல் பாட்டு ஒரு பக்கம். ஆமா அந்த ஸ்ரீ யாரு? ஸ்ரீன்னு 2 மட்டும் சொன்னீங்களே, அது இல்லாம நான் ஹக் பண்ணையில கூட ஏய் இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்க. பாட்டி ஏதோ தப்பு தண்டா நடந்திருக்கோ? ஏய் பைத்தியம் மாதிரி பேசுதடி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பக்கத்து வீட்டு பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணு, சிக்கன் கறி வச்சா கொடுங்கன்னு கேட்டா, அதுதான் சொன்னேன். உன் சந்தேக புத்தியில தீய வைக்கிறதுக்கு. அத்தா எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 5 நாள் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? அதாவது ஒரு பொருள் நம்ம கையில இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியாது, அதை நம்ம விட்டு மிஸ் பண்ணி போகும்போது தான் அதோட வேல்யூ தெரியும்னு சொல்லுவாங்க. அதான் உணர்ந்துட்டான் இந்த 5 நாளும். நீ இல்லாம எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா இருந்துச்சு. இந்த உலகமே இருட்டான மாதிரி இருந்துச்சு தெரியுமா? சால்வோ உன் கையை பிடிச்சிட்டு தான் வாழணும். நான் சாகரா இருந்தா கூட உன் கையை பிடிச்சிதான் தான் சாகணும். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரிக்கா சாரி. அத்தா நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? என் வாழ்க்கையோட முழு அர்த்தமே நீதான். நான் கூட இருக்கிறதா எனக்கு இந்த உலகத்துல நிறைய சந்தோஷம். உனக்கு? எனக்கு அப்படிலாம் இல்லப்பா, நான் எப்பவும் போல ஜாலியா தான் இருக்கேன். போய் தானே சொல்ற, எனக்கு தெரியும் உன்னை பத்தி. எனக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கும்போது நீ எப்படி இருந்திருப்ப? ஒரு மாசம் என்னெல்லாம் எனக்கு திட்டிட்டு இருப்ப. சாரி சாரி சாரி. இப்ப மாதிரி யாருமா உனக்கு புரிஞ்ச? இவ்வளவு நாள் என்னோட தவிப்பு இப்போ உனக்கு புரியுதா? அதான் கடவுள் எதுக்குமே ஒரு இது கொடுப்பார்ல, கேப்பு. அது இந்த கேப்பு தான். இந்த கேப்ல தான் உனக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னு இருக்கு போல. ஹேய் லூசு, நீயாவது நம்ம சேர்ந்து வாழலாம். எந்த சூழ்நிலை உன்னை எப்பவுமே நான் கைவிட மாட்டேன். எப்பவுமே உனக்கு பக்க பலமா உன் நிழல் போல கூடவே இருப்பேன்டி லூசு. இப்ப மாதிரி புரிஞ்சுக்கிட்டியே.